விமான சேவை ரத்து, கேஸ் தட்டுப்பாடு, உணவகங்கள் மூடல் காரணமாக திண்டுக்கல் வெங்காய சந்தையில் 100 டன் வெங்காயம் தேக்கம். திண்டுக்கல்லில் வெங்காயத்திற்கு என திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் வெங்காய சந்தையானது நடைபெறும். இந்த வெங்காய சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள தேனி, போடி, கம்பம், வேடச்சந்தூர், ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் விளைநிலங்களில் விளையக்கூடிய வெங்காயங்களை சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இங்கு விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய சின்ன வெங்காயங்களை சென்னை, திருச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கும், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கும் சின்ன வெங்காயங்களை வியாபாரிகள் விற்பனைக்கு வாங்கி செல்வது வழக்கம். தற்போது இந்தியா முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள காரணத்தினாலும், உணவகங்கள் மூடல் காரணமாகவும், வளைகுடா நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள காரணத்தினாலும் நாள் ஒன்றுக்கு 300 டன் வெங்காயங்கள் விற்பனையாக கூடிய இடத்தில் தற்பொழுது 200 டன் வெங்காயங்கள் மட்டுமே விற்பனையாகி 100 டன் வெங்காயங்கள் தேக்கமடைந்துள்ளது. மேலும் உணவகங்கள் மூடல், போர் நிறுத்தம் தொடருமானால் வெங்காயத்தின் விலைகள் குறைந்தும் மேலும் தேக்கமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். தற்போது கேஸ் தட்டுப்பாடு மற்றும் உணவகங்கள் மூடல், வளைகுடா நாடுகளில் போர் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் சுமார் 100 டன் வெங்காயங்கள் தேக்கமடைந்து உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.